ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் தன் விலாக்ஸ். இன்னைக்கு வந்து ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வணக்கங்க. வெயில் காலம் பிறந்தாச்சு. இனிமேல் வந்து ஊறுகாய், வத்தல், வடம் எல்லாம் போட ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கி வந்து நான் முதல்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி முதல்ல ஆவக்காய் ஊறுகாய் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒட்டு மாங்காய். இந்த பாருங்க, இந்தமாரி தடியாக இருக்கணும் மாங்காய். இந்த தோலோடு தான் கட் பண்ணணும். நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நல்லா தடியாக இருக்கணும் மாங்காய். இதை வந்து தோலோடு எடுத்துகிட்டு இங்கே ஒரு தோல் மாதிரி வரும், அதை எடுத்துடணும். எடுத்தால் தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல். இது வந்து இந்த தோலோடு போட்டால் தான் 1 வருஷத்துக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அது தேவையான ஆவக்காய் ஊறுகாய் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் 250 கிராம், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 50, உப்பு வந்து தேவைக்கு ஏற்ப. இது வந்து கடுகு பொடி 4 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது ஆவக்காய் தேவையான பொருள் இது தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதேமாரி கண்டெய்னர் எடுத்துக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை ஜாடியோ தான், அதில் தான் நம்ம ஊறுகாய் போட முடியும். மற்றதில் போட்டோன்னா வீணாக போயிடும், வெயிலுக்கு அதுக்கும் கெட்டு போயிடும். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 கண்டெய்னர் வந்து நல்லா துடைச்சிக்கணும். ஈரமே இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிக்கணும். துடைச்சிட்டு ஊறுகாய் மாங்காவை வந்து கொட்டிக்கணும். இது வந்து 1 கிலோ மாங்காய். 1 கிலோ மாங்காய்க்கு உள்ள அளவு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இது போட்டுட்டு இது வெறும் மிளகாத்தூள் அதை கொட்டிக்கணும். அப்புறம் வந்து உப்பு, அப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் மஞ்சள்தூள், அப்புறம் வந்து கடுகு பொடி. கடுகு தான் மெயின். அதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும், கடுகு பொடியை. லாஸ்ட்டாக நல்லெண்ணெய். ஊற்றிட்டு நல்லா அதை குலுக்கி விட்டுட்டு 2 நாள் மூடி வச்சிடணும். மூடி வச்சு தினைக்கும் வந்து நைட்லேயோ பகல்லையோ எப்போ நேரம் கிடைக்கும் போது எடுத்து குலுக்கி வச்சிடணும். வச்சுட்டா ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து மேலே வந்துடும். மேலே வந்த அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து 1 வருஷம் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ஊறுகாவை ரொம்ப அருமையாக இருக்கும். அது கலக்கிறதுக்கு பத்தலை, அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். அதுவும் பிளாஸ்டிக்கில் தான் நீங்கள் மாற்றிக்கணும், சில்வரில் மாற்றிடாதீங்க. அதில் போட்டு அப்படியே நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு இப்படி குலுக்கிட்டு நல்லா தினைக்கும் வந்து இதுமாரி குலுக்கி விட்டுருணும். குலுக்கி விட்டுட்டு அவ்வளோதான். நீங்கள் தினைக்கும் குலுக்கி விட்டுட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து மேலே வந்துடும். மேலே வந்து அப்படியே இருக்கும். அப்போ இந்த எண்ணெய் நல்லா மேலே வந்தாலும் ஊறுகாய் வந்து நல்லா ஊறிடும். அப்போ நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். எனக்கு ஆதரவுக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.